sum of the series. Sum the series அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது பைனாமியலா, எக்ஸ்பொனென்ஷியலா, லாகா அப்படின்றது செக் பண்ணணும். மேலே ஏபி ஃபார்மேட்ல அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஃபார்மேட்ல ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் சேமா இருந்தா அது ஏபி ஃபார்மேட். இங்க மேல ஒரே டேர்ம் தான், பட் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்றத பாருங்க. இது வந்து e பவர் x ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ 1 பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன். மேலே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே டேர்ம் தான், எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால இது இ பவர் எக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. பட் எக்ஸோட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 1 பிளஸ் 3x அப்படின்ற டேர்ம் இருக்கு. இப்போ சம் ஆஃப் த சீரீஸ் நான் எழுதுறேன். சம் ஆஃப் த சீரீஸ் எப்படி எழுதணும்? s is equal to என்னோட இந்த ஃபார்முலா ஃபார்மேட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. s is equal to 1 plus 3x by 1 factorial plus 1 plus 3x whole square by 2 factorial plus 1 plus 3x whole cube by 3 factorial and so on. கரெக்டா இருக்கு. பட் என்ன மிஸ் ஆகுதுன்னா இந்த எக்ஸோட பிளேஸ்ல இந்த டேர்ம்ஸ் இருக்கு, அந்த ஒன்ன்ற டேர்ம் மிஸ் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சீரீஸ் 1ல வந்திருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன், அந்த 1 வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் 1. ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா 1 இங்க நான் ஆட் பண்றேன், அடுத்தது சீரீஸ்க்கு வெளியில அதை சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ ஆட் பண்ற 1 வந்து உள்ள இருக்கு. 1 plus 1 plus 3x by 1 factorial plus 1 plus 3x whole square by 2 factorial and so on. வெளியில இருக்கிறது நம்ம சப்ட்ராக்ட் பண்ண அந்த s term, அந்த 1 term வெளியில இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத மட்டும் நான் சீரீஸ் ஃபார்மேட்ல எழுதுறேன். ஸோ s is equal to பிராக்கெட் குள்ள இருக்கிறது e பவர் x ஃபார்மேட்ல இருக்கு. xல என்ன இருக்கு? 1 plus 3x. இது பிராக்கெட்ல உள்ள இருக்கிறது நம்ம சப்ட்ராக்ட் பண்ண இந்த 1. ஸோ -1. இப்போ என்னோட ஆன்சர் e பவர் 1 plus 3x minus 1. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இப்படியே எழுதிக்கலாம்.